ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நியூட்ரிஷனிஸ்ட் ஆர்த்தி பிரகாஷ் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கான விளக்கம் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து ரொம்ப ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கும் தேவைப்படுது. எப்படியாவது நாங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்து வந்து நம்மளுடைய கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு டேக் லைனாகவே வச்சுருக்கீங்க. நீங்கள் என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட வந்தாலும் 120 நாள் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க, அதை நான் வந்து கியூர் பண்ணிடுறேன் அப்படின்னு. ஸோ வெயிட் லாஸ்க்கு இந்த 120 days அப்படிங்கிறது பாசிபிளா மேம்? எஸ், நான் ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள். லைக் ஐ ஹவ் பீன், நான் வந்து ப்ராப்பராக 120 நாளில் 20 கிலோ இழைச்சி மெயின்டைன் ஒரு 3 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏன்னா நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்துட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 120 நாள் அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட்டை குறைக்கணுங்கிறத மையப்புள்ளியாக வச்சு பண்ணக்கூடாது. ஸோ நம்ம எதை மையப்புள்ளியாக வச்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு என்ன பிளட் இஷ்யூஸ், நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ட்ரீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வெயிட் குறையிறதுங்கிறது வந்து அதோடைய விளைவு, அவ்வளோதான். ஸோ இப்படி நம்ம வந்து ஏன் 120 days அப்படின்னு நமக்கு பார்க்குறோம் அப்படின்னா, 120 நாள் வந்து நம்ம ரத்த அணுக்களுடைய ஆயுள் காலம். ஸோ ரத்த அணுக்களை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதாவது நம்ம ஒரு சின்ன பிளட் சாம்பிள் எடுக்க போகிறோம். அந்த பிளட் சாம்பிளில் டயபெட்டிக் இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, தைராய்டு இருக்கா, எல்லாமே உங்களுக்கு வைட்டமின்ஸ் எப்படி இருக்குது, நான் சொல்கிறது ரொம்ப கம்மி. இதை விட ஒரு 10-20 மடங்கு டெஸ்ட் எடுக்கலாம். ஸோ ஒரே ஒரு பிளட் சாம்பிளில் இத்தனை விஷயம் பார்க்க முடியும் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையோட தரம் எதில் அடங்கியிருக்குன்னா வெறும் அந்த பிளட் சாம்பிளில் இருக்குது. ஸோ அந்த பிளட் சாம்பிளை நம்ம சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ அந்த பிளட்டை பியூரிஃபை பண்ணணும். எக்ஸாக்ட்லி. அப்படி பியூரிஃபை பண்ணணும்னு சொல்லும்போது, நான் இன்னைக்கு நான் என்ன சாப்பிட்றேனோ அதோடைய விளைவாக இன்னைக்கு ஆர்பிசிஸ் உற்பத்தி ஆகும். ஸோ நான் 120 நாளில் நான் ஒழுங்காக நல்ல உணவு பழக்க முறை, நல்ல தூக்கம், நல்ல ஆரோக்கியத்தை மேம்படுத்தி வரேன் அப்படின்னா, கண்டிப்பாக 120 நாளில் என்னுடைய பிளட் சாம்பிள் எப்படி இருக்கும், நல்லா புது சாம்பிளாக இருக்கும், நல்லா புதுசாக நல்லா ரெனோவேட் ஆகிருக்கும். அதனால் உங்களுடைய நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் அது சரியாகும். அதோடைய விளைவாக வெயிட் லாஸ் நடக்கும். வெயிட் லாஸ்க்குன்னு போனீங்க அப்படின்னா இதெல்லாம் கோட்டை விட்டுருவோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம்னா இது கண்டிப்பாக நடக்கதான் போகுது. ஓகே, ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு வந்து எவ்வளோ பண்ணியும் என்ன பண்ணியும் வெயிட் லாஸ் பண்ண முடியல அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, வெயிட்டை குறைக்கணுமா சாப்பிடாத அப்படின்றது தான் சொல்லுவாங்க. ஸோ நியூட்ரிஷனாக நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆஸ் அ நியூட்ரிஷனிஸ்ட்டாக நீங்கள் சொல்லுங்கள், என்ன மாதிரி உணவுகளை நம்ம என்ன குவான்டிட்டியில் எப்போ எடுத்துக்கணும்? ஸோ நான் பெருசாக கேலரி கட் டயட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஏன் நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன்னா, கேலரி கட்டுன்னு சொல்லும் போதே நிறைய பேருக்கு இன்னும் பசிக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ நான் வந்து சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லும் போதே பசிக்க நிறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கேலரி கட் அப்படின்னு சொல்கிறத விட நிறைய பேருக்கு வந்து இப்படி ஒரு வேர்டு தெரியறதில்ல, நெகட்டிவ் கேலரி. அதாவது சில ஃபுட்ஸ் எல்லாம் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் நீங்கள் சாப்பிட்றத விட நீங்கள் செரிக்கிறதுக்கு அதிகமான எனர்ஜி செலவு பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராக்கோலி, அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ராக்கோலி நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு ஒரு 50 கேலரி அப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்களுக்கு கொடுக்குதுன்னா, அதை விட கொஞ்சம் அதிகமாகவே வந்து ஒரு 10 கேலரி அதிகமாக அதை செரிக்கிறதுக்கு செலவு பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஃபுட்ஸ் வந்துட்டு நெகட்டிவ் கேலரின்னு சொல்கிறோம். இது மாதிரி நீங்கள் எந்த ஃபுட்டெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பெட்டரான கேலரிஸ் வந்துட்டு பர்ன் பண்ண ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் கம்மியாக சாப்பிடணும்னு அவசியமே இல்லை இல்லையா? என்றைக்குமே நல்லா தரமாக தகுதியாக நம்ம பிளேட்டை ஃபுல்லாக வச்சு இதுக்கு மேலே வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு தான் நாங்கள் சாப்பிட சொல்லுவோம். ஸோ அது மாதிரி நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். இப்படி நம்ம சாப்பிடும்போது எல்லாமே சாப்பிட்றதும் நல்லது கிடையாது. ஸோ கண்டிப்பாக ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ப்ராப்பரான ரேஷியோவில் எடுத்துக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போது வெயிட் லாஸ் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட்றது கம்மி பண்ணிடுவாங்க, ஏதாவது டயட் ஃபார்மேட்டை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதில் ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, காலையில் சாப்பிட்றது ஸ்கிப் பண்ணிடுவாங்க நிறைய பேர். ஒன்று ஒர்க் பிஸி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், சரி நம்ம தான் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறோமே, காலையில் ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்றத ஒரு மேஜர் ரீசனாக சொல்லுவாங்க. வெயிட் லாஸில் காலையில் சாப்பிட்றது ரொம்ப முக்கியமாக, இதை தவிர்க்கிறதுனால வேறு ஏதாவது பிரச்சனைகள் வருமா? ஃபஸ்ட்டு காலையில் சாப்பிட்றவங்க அப்படிங்கிறவங்க என்னமான நிலைமையில் ஃபஸ்ட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சிலவங்களுக்கு அசிடிட்டி இருக்கும், சிலவங்களுக்கு ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப காமன். யாருக்கெல்லாம் தொப்பை வச்சுருக்கோம் ஃபேட்டி லிவர் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க
பிரஞ்ச் மாதிரி அது எடுத்துக்கணும். ஒரு 11 மணி கண்டிப்பாக. ரொம்ப நீங்கள் வந்து லைக் ஒரு 3 மணி 4 மணிக்குள்ளே அது மாதிரி போயிடக்கூடாது. அட்லீஸ்ட் வந்துட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா ஒரு 10-11 மணிக்குள்ளேயாவது சாப்பிட்றது நல்லது. ஸோ இன்னொன்று வந்துட்டு நீங்கள் கம்மியாக சாப்பிடும்போது இல்லை நீங்கள் நேரம் வந்துட்டு மாற்றி மாற்றி சாப்பிடும்போதும் உங்களுடைய கிளாக், பாடியில் இருக்கிற கிளாக் வந்து ஸ்பாயில் ஆக ஆரம்பிக்கும். அதனால ஒரே டைமிங்லேயும் சாப்பிடுங்க, அந்த ஸ்கிப் பண்ணாமையும் சாப்பிட ட்ரை பண்ணுங்க. ரெண்டுமே ரொம்ப முக்கியம் தான். ஓகே. ஸோ ரொம்ப கம்பல்சரி அப்படியெல்லாம் கிடையாது இல்லை மேம் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது? இன்கேஸ் எதுவும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு டயபெட்டிஸ், தைராய்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லை, நாங்கள் காலையில் டேப்லெட் போடணும்னு அவசியம் இல்லை அப்படின்றவங்களுக்காக நான் கேட்குறேன். ஸோ அவங்க ப்ராப்பரான பிஎம்ஐயில் இருந்து அவங்களுக்கே பசிக்காதுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 10 வயசு குழந்தைய கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்க? பசிக்கலான்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ சாப்பிட்டீங்கன்னா 5 மணி நேரம் அப்புறம் கூட பசிக்கலான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பசி தன்மையே குறைஞ்சிருக்கும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே நிறைய பேர் போயிருப்பாங்க. அதாவது நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் உங்களுக்கு எனர்ஜிக்குள்ளே போய் சேராமல் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஹார்மோன், லைக் உங்கள் பாடியே வந்துட்டு டியூன் ஆகிருக்கும். நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் ஃபேட், 2 இட்லி சாப்பிட்டாலும் நீங்கள் 1.25 இட்லி ஃபேட்டுக்கு போய் கன்வெர்ட் ஆகி உட்காந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பசி ஆகாது. காஞ்சிக்கிட்டு வரக்கூடாது. உங்களுக்கு பசிக்குதுன்னா வயிறு கேட்குது, வயிறு கேட்கும் போது அட்லீஸ்ட் நீங்கள் கொடுக்கணும். ஆனால் கொடுக்கும் போதும் நீங்கள் என்ன கொடுக்கணுங்கிறத தரம் பிரித்து கொடுக்கணும். ஓகே. இப்போ வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது கஷ்டப்பட்டு எப்படியாவது ஒரு 4 to 5 kg வெயிட் லாஸை வந்து பண்ணிடுவாங்க. ஆனால் அது பண்ண ஒரு வித்தின் 2 months 3 monthsலேயே வந்து திரும்ப அந்த வெயிட்டை வந்து கெயின் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன? மேக்ஸிமம் நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு 5 கிலோ 6 கிலோ அதுக்கு மேலே வெயிட் லாஸ் அப்படின்றது நெக்ஸ்ட் லெவல் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கான காரணம் என்ன? இது முக்கியமாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நம்ம சரி பண்ணுறதில்ல. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதை பற்றி இன்னும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து சாப்பாட்டு ஹார்மோன் அப்படின்னு சொல்லும் போது ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்றதுடைய காரணம் என்ன? நமக்கு எனர்ஜி கிடைக்கணும். ஆனால் நீங்கள் சாப்பிட்றீங்க, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்றீங்க, எனர்ஜி கிடைக்காம நிறைய பேருக்கு இருக்கும். ஈவன் முக்கியமாக பார்க்கும்போது டயபெட்டிஸ் இருக்கிற ஆளுங்க நீங்கள் என்ன தான் சாப்பிட்டாலும் எனர்ஜியே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து கோளாறில் இருக்கும். ஸோ இது யார் ஸ்டிமுலேட் பண்ணுறாங்கன்னா pancreatic glands. ஸோ இதுதான் ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா வேலை செய்யலை அப்படின்னா நீங்கள் என்ன தான் சாப்பிட்டாலும் எனர்ஜி போய் சேர்றதில்லை. ஸோ இந்த பர்டிகுலர் ஹார்மோன் வந்து ப்ராப்ளமில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இதை நம்ம தீர்வாக வச்சுட்டு நம்ம இதை சரி பண்ண நம்ம ட்ரை பண்ணணும். அப்போ தான் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராப்பரான வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ்க்குள்ளே அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லேருந்து வெளியே வர முடியும். ஓகே. ஸோ வெயிட் லாஸ் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கார்ப்ஸை கட் பண்ணுறது, கார்போஹைட்ரேட், ரைஸ், இது ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்தையும் முதல்ல கட் பண்ணும் அப்படின்றது தான் காமனான ஒரு அட்வைஸாக நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போது இவ்வளோ நாள் நம்ம இதை சாப்பிட்டுட்டே இருந்துட்டு இப்போ திடீர்னு கார்போஹைட்ரேட் கட் பண்ணுறதுனால நம்ம பாடி எப்படி ரியாக்ட் பண்ணும்? இதை பண்ணலாமா முதல்ல? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு கட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மற்றது என்ன எடுக்கிறீங்கிறதும் ரொம்ப முக்கியம். அதாவது ஒட்டுமொத்தமாக நான் 0 carb டயட் அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நல்லதும் கிடையாது. பிகாஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது எனர்ஜி கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ எனர்ஜி கொடுக்குற ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்கள் ஆல் டுகெதர் சட்டுன்னு சடனாக கட் பண்ணும்போது சம்டைம்ஸ் இதில் பின்விளைவுகள் ஏற்படும். ஏன்னா நம்ம மற்றது என்ன சாப்பிட்றோங்கிறத பொறுத்து. ஸோ இப்போ நீங்கள் வெறும் ப்ரோட்டீன் மட்டுமே எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது சம்டைம்ஸ் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல் டெஃபிஷியன்சி வர ஆரம்பிக்கும். ஸோ அது கூட சீரியஸான விளைவுகள் கொடுக்கும். ஸோ நம்ம என்ன கட் பண்ணுறோங்கிறத பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி மற்ற உணவுகள் எல்லாம் நீங்கள் காம்பன்சேட் பண்ணிக்கிறோமா, வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் ப்ராப்பராக எடுத்துக்கிறோமா, ஸோ இதெல்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா டெஃபினெட்லி அது ஓகே தான். ஓகே. ஸோ இப்போது எந்த டயட் இருந்தாலும் பேலன்ஸான ஒரு டயட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போது தவிர்க்க வேண்டிய விஷயங்கள், இப்போ வெயிட் லாஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா பேலன்ஸ் டயட் இருக்கணும். பட் இருந்தாலும் இந்த மாதிரியான ஃபுட்ஸை நீங்கள் கம்மி பண்ணிக்கும் போது அது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி ஏதாவது ஃபுட்ஸ் இருக்காமா? கண்டிப்பாக. அதாவது சுக்ரோஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், சக்கரை, அதாவது ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர், ஜாகரி, பனகல்கண்டு, வெல்லம், ஹனி வரைக்கும் எடுக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஹனி அப்படிங்கிறது வெயிட் லாஸ் ஏஜென்ட்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ என்ன வெயிட் லாஸ் பண்ணால் நிறைய ஹனி போட்டுக்கலாம். கட்டாயமாக வந்து ஆமாம், லெமனும் ஹாட் வாட்டர் தான் வந்து ஹாட் டாபிக் வெயிட் லாஸ்க்கு. லெமனும் ஹாட் வாட்டருன்னு அதாவது ஒரு ஜோக்கே இருக்குது. என்னென்னா லெமனும் ஹனியும் போட்டு நான்
குடிக்கும்போது 5 கிலோ குறைஞ்சிருச்சு. எதுன்னா லெமனும் ஹனியும் குறைஞ்சிருச்சு. வெயிட் லாஸ் ஆகல. வெயிட் லாஸ் ஆகல. ஸோ இது வந்து இது மித்து தானே மேம்? கண்டிப்பா மித்து. அது ஒர்க் ஆகாது இல்லையா? என்னைக்கு நீங்க சுக்ரோஸ் ஆட் பண்ணிக்கிறீங்களோ சுகர் பாடியில வந்து எஸ் சுகர் அப்படின்னு சொல்லும்போது நான் சுக்ரோஸ்ன்னு ஏன் சொன்னேன்னா எல்லாமே சுக்ரோஸ் தான். அதாவது ஹனி வரைக்குமே சுக்ரோஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எப்போ ஆட் பண்ணிக்கிறீங்களோ உங்கள் பாடிக்கு எது கொடுக்குறீங்கன்னா நிறைய குளுக்கோஸ் கொடுக்குறீங்க. ஸோ குளுக்கோஸ் நீங்கள் நிறைய கொடுக்கும்போது உள்ளே நிறைய சேர்த்து வச்சுருக்கீங்களே அது எப்படி வெளியே வரும்? ஸோ உள்ளே சேர்த்து வச்சிருக்கிறது எல்லாமே நம்ம எடுக்கணுங்கிறது தான் நம்ம மெயினான அஜெண்டா. அதாவது ஒரு 20 கிலோ 30 கிலோ சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ட 2 இட்லி ஒரு இட்லி வேலை செஞ்சுட்டு இன்னொரு இட்லி உள்ளே சேர்த்து வச்சுருக்கீங்க. ஸோ நம்ம அதை எடுக்க ட்ரை பண்ணுறோம். அதுதான் ஃபேட் லாஸ்ன்னே சொல்கிறோம். ஸோ அப்படி எடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிறத எடுக்கணுங்கிற அவசியமே இல்லையே. ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அந்த சுக்ரோஸ் ஆட் பண்ணக்கூடாது. இன்னொன்று லாக்டோஸ் பால் எடுக்கிறது கூட வந்து சின்ன குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறது நல்லது. ஏன்னா விளையாடுறதுக்கு பால் வேணும் தான். நமக்கு நிறைய விளையாட இல்லையா, எனர்ஜி வேணும், பால் வேணும், அதெல்லாம் ஓகே தான். பட் போக போக முடிஞ்ச அளவுக்கு பெரியவங்க கூட நிறைய பால் குடிக்கிறாங்க. அது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய. பட் ஆனால் இந்த கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்க கட்டாயம் எடுத்துக்கணும். ஓல்ட் ஏஜ் பீப்புள் 40+க்கெல்லாம் ரொம்ப கட்டாயம்னு சொல்கிறாங்க. வெள்ளை எள்ளில் 6 மடங்கு கால்சியம் இருக்கு. இன்னும் ஒரே ஒரு கேள்வி, மாடு வந்து பால் குடிக்குதா? அப்புறம் ஏன் கால்சியம் இருக்காது? ஸோ அதாவது மாடு பால் கொடுக்குது, அவ்வளோ கால்சியம் இருக்குங்கிறாங்க. அப்புறம் மாடு பால் குடிக்கல இல்லையா, அதுக்கு எங்கேருந்து கால்சியம் இவ்வளோ உற்பத்தி பண்ணுது? கீரை வகைகள் ரொம்ப முக்கியம். கீரை வகைகளில் வந்துட்டு அவ்வளோ 10x டைம்ஸ் கால்சியம் இருக்குது. பாலக்கில் இருக்குது, பொன்னாங்கண்ணி கீரை, அரைக்கீரை, முளைக்கீரை எல்லாத்துலேயுமே நல்ல கால்சியம் இருக்குது. ஈவன் அகத்திக்கீரையெல்லாம் இது நிறைய வந்துட்டு நம்ம பண்டிகைகளில் இல்லை ஒவ்வொரு அந்த அக்கேஷன்ஸில் நிறைய வைக்க சொல்லுவோம் இல்லையா, அதுக்கெல்லாம் கூட கால்சியம் அவ்வளோ மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ கீரை வகையை விட ஈவன் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாம் விட கால்சியம் வந்துட்டு வேற பாலில் கண்டிப்பாக இல்லை. ஸோ கீரை வகைகள் நிறைய கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வெயிட் லாஸ் அப்படின்னு பேசும்போது நிறைய விஷயங்கள் மித்ஸாக வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. இப்போது சாப்பிடாமே ஒரு சிலவங்க இருக்கிறாங்க மேம். கேட்டால் உடனே நம்ம விளையாட்டா கூட பார்த்துருப்போம், என்ன சாப்பிட்லையா, டயட்டா அப்படின்னு வந்து நம்மளே சொல்லிப்போம். ஸோ இந்த நம்ம சாப்பிடாம வெறும் வயிற்றில் பட்னியாக இருக்கும்போது இந்த ஃபேட் வந்து அதை எடுத்துக்கும், அதனால ஃபேட் லாஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? ஆக்சுவலாக ஃபேட் அப்படிங்கிறது நம்ம பாடியில் சேர்த்து வச்சிருக்கிற ரீசனே பார்த்தீங்கன்னா, என்னைக்காவது ஒரு 2 நாள் 3 நாள் யாராவது சாப்பிட முடியாத இடத்துல போய் சிக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம உயிர் வாழணுங்கிறக்காக நம்ம பாடி சேர்த்து வச்சிருக்கிறது தான் ஃபேட்டுன்னே சொல்லுவோம். ஸோ அந்த ஃபேட் வந்து நம்ம அத்தியாவசிய அந்த பொழுதுல, அதாவது கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவோம், கிரிட்டிக்கலாக நம்ம இருக்கும்போது கொஞ்சம் காப்பாற்றுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறது தான். அதுக்காக தான் சேர்த்து வச்சிருக்கு. அப்போ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கும். அதுக்காக அது மட்டுமே யூஸ் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணாது. ஏன்னா ஃபேட் அப்படிங்கிறது வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக எடுக்கும்போது சேர்த்து வைக்கிற ஒரு விஷயம். அது மட்டுமே உடம்புக்கு வேணுங்கிறது இல்லை இல்லையா. ப்ரோட்டீன் வேணும், வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வேணும். இது எல்லாமே RDA படி வேணும். அதாவது ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளைக்குமே இவ்வளோ கால்சியம் வேணும், இவ்வளோ மினரல்ஸ் வேணும், இவ்வளோ ப்ரோட்டீன் வேணுங்கிறது இருக்கு, நம்ம எடுக்கிறது இல்லை. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு உயிர் வாழ்றதுக்கு இது எல்லாமே வேணுங்கும் போது வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் போதும் நம்ம நினைக்க மாட்டோம் இல்லையா. ஸோ அதனால மற்றது எல்லாமும் வேணுங்கிறத நினச்சி எடுத்துக்கணும். ஸோ சாப்பிடாம இருக்கும்போது நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக கொடுக்குறீங்க, அது ஓகே. வாட் அபவுட் அதர்ஸ்? அதை நம்ம கொடுக்கல. ஸோ நம்ம கொடுக்க வேண்டியது கொடுத்து தான் ஆகணும். இல்லைனா வேற பின்விளைவுகள் வரும். அதாவது நீங்கள் வெயிட்டு குறைஞ்சிருவீங்க, ஓகே, ஆனால் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்குள்ளே போயிடுவீங்க, ஆர்த்ரைட்டிஸ்குள்ளே போயிடுவீங்க, அலபீஷியா வர ஆரம்பிச்சிடும், ஹேர் ஃபால் சுத்தமாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் கூட நிறைய பெரிய பிரச்சனைகள் தான். அதையும் நம்ம பார்த்துக்கணும். காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் ட்ரீட் பண்ணணும். கண்டிப்பாக. ஓகே. ஸோ இந்த வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு சொல்லும்போது ஆஸ் அ நியூட்ரிஷனிஸ்ட்டாக ஏதாவது எங்களுக்காக ஸ்மூத்தி, ஜூஸஸ் இந்த மாதிரி ரெசிபிஸ் ஏதாவது எடுத்துக்கலாமா மேம்? அப்படி ஏதாவது இருந்தால் எங்களுக்காக சொல்லுங்கள். நான் நிறைய பேருக்கு வந்து ஆமாம், நீங்களே வந்து பயங்கரமாக வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் என்னெல்லாம் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்க அதை சொல்லுங்கள். கண்டிப்பாக. நான் வந்து சவுத் இந்தியன் ரெசிபீஸ் வந்து மிஸ் பண்ணாமல் தான் வெயிட் லாஸ் பண்ணேன்.
ஸோ நிஜமாக சொல்கிறேன், டீ வந்து ஆல்மண்ட் மில்கில் டீ பண்ணிக்கிட்டேன். 10 பாதாம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா கூட நல்லா சோம்பு போட்டு டீ போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அது கூட வந்து உங்களுக்கு ஈவன் அதுலேயே ஒரு தித்திப்பு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ டீ போட்டு குடிக்கலாம், நீங்கள் ஆல்மண்ட் மில்க் டீ குடிக்கலாம். ஈவன் கோகோனட் மில்க், தேங்காய் பால் எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ்க்கும் தேங்காய் பாலுக்கும் வந்துட்டு நல்லா ஒத்தே போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெயிட் லாஸ்க்கு வந்துட்டு பால் வேணால் நீங்கள் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான். கண்டிப்பாக தேங்காய் பால் எடுத்துக்கலாம். காஃபி அதில் நல்லாயிருக்கும். காஃபி அண்ட் கோகோனட் மில்க் வில் பி பிளெண்டிங் வித் ஸோ குட். அதே மாதிரி பட்டர் காஃபி, நிறைய பேருக்கு புல்லட் ப்ரூஃப் காஃபி தெரியும்னு சொல்ல நினைக்கிறேன். ஸோ அது கூட வந்துட்டு நான் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணல. அவ்வளோ அழகாக வந்துட்டு நான் காஃபி குடிச்சு தான் வெயிட் லாஸ் பண்ணேன். ஸோ இதெல்லாம் இந்த ட்ரிங்க் சம்மந்தப்பட்ட டீ காஃபி எல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். அது தவிர வந்துட்டு வெஜிடபிள் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஈவன் ஆப்பிள் சிடர் வினிகர் எடுத்துக்கிட்டேன். இன்னொன்று வந்து லைக் வெள்ளை பூசணி ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி நீங்கள் நிறைய டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிற விஷயம் க்ரீன் ஜூஸ், அதெல்லாம் கூட எடுத்துக்கிட்டேன். ஈவன் குக்கும்பர்லாம் ஜூஸ் பண்ணி எடுத்துக்கிறது, பாலக் வந்து பிளான்ச் பண்ணி நீங்கள் ஜூஸ் பண்ணி எடுத்துக்கிறது, இதெல்லாம் கூட நீங்கள் ஸ்மூதி மாதிரி எப்போவுமே எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி கூட வராது. யாராவது வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது, சாப்பிடாம கம்மியாக சாப்பிடும்போதோ இல்லை உங்களுக்கு வந்து கேலரி கட் டயட் பண்ணும்போதோ பாலக் வந்து உங்களுக்கு எப்போவுமே ரொம்ப கை கொடுக்கும். மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி வராமல் வாட்டர் ரிட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கும் காலெல்லாம் இழுக்காம இருக்கிறதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இது கூட உங்களுக்கு ஈவன் நீங்க சொன்ன மாதிரி கால்சியமும் பெட்டரா இருக்கும். இது வந்து ஸ்மூதி வெரைட்டிஸ். இது பற்றி பார்க்கும்போது மெயின் கோர்ஸ்ன்னு பற்றி பார்க்கும்போது இட்லி தோசை மிஸ் பண்ணால் நல்லா இருக்காது இல்லையா நம்ம நாட்டில். ஸோ கண்டிப்பாக நான் வந்து வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா பன்னீர் இட்லி பண்ணும்போது நல்லா இட்லி பிடிக்க வர்றதுக்காக நீங்கள் வந்து இது மாதிரி எடுத்துக்கலாம். லைக் இட்லி பன்னீரோட ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அதையும் நீங்கள் வந்து போட்டு நீங்கள் வந்து அந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் கொஞ்சம் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அதில் அந்த பசையம் வரும். அந்த பசையம் தான் உங்களுக்கு வந்து நல்லா பிடிச்சிக்க பாண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் அதில் வந்து இட்லி இல்லை கொழுக்கட்டை மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் சீட்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் கொழுக்கட்டை பண்ணுறக்கும் நல்லாயிருக்கும். ஈவன் தக்காளி வெங்காயம் சட்னி, கொத்தமல்லி சட்னி எல்லாம் வச்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இதோட ஒன்று இன்னொன்று வந்துட்டு நீங்கள் சீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நான் சீட்ஸ் எல்லாம் எக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி ஒரு 5-6 வகையான சீட்ஸ், பம்கின், வாட்டர்மெலன், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், செசமி சீட்ஸ், இது மாதிரி ஒரு 5 வகையான சீட்ஸ் எடுத்துக்கிட்டு நல்லா எக்கு 2 போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி தோசை மாதிரி போட்டுக்கிட்டேன். அப்படி நீங்க தோசை பிடிக்கல அப்படின்னா வெறும் சீட்ஸ் கூட நல்லா பிளெண்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பசையும் வரதுக்காக உங்களுக்கு வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், ஆளி விதைகள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பசைய தன்மையும் வரும், தோசையும் நல்லா வரும். ஸோ அது மாதிரி நீங்க வந்து தோசை பண்ணியும் நல்லா எடுத்துக்கிட்டேன். ஈவன் இதே மாவு வச்சு நீங்க பணியாரம் கூட செஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்க வந்து வெயிட் லாஸ் எப்படின்னா மனசார பண்ணுங்க. ஸோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பண்ணுறது வந்து அதான் எப்போவுமே நான் சொல்றது என்னன்னா நம்ம ரொம்ப பிடிச்சி ஒரு இன்வால்மெண்ட், கண்டிப்பாக நல்ல இன்வால்மெண்ட்டோட நீங்கள் பண்ணும்போது வெயிட் லாஸும் நம்ம பிடிச்ச மாதிரி நடக்கும். இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல தான் நடக்கும். நிச்சயமா. ஸோ இன்னைக்கு வந்து ஜிம் போகணும் அப்படின்னு யோசிக்கிற நிறைய பெண்கள் வந்து இதை ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம இன்ட்ரெஸ்டடோடு அது பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வெயிட் லாஸ்க்கு A to Z நிறைய விஷயங்கள் அண்ட் பர்சனலி நீங்கள் எப்படி வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்றத பற்றியும் ஒரு தெளிவான விளக்கம் எங்களுக்காக கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம்.